அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். மனக்கவலையை விடுவாய் என ராமன் இலக்குவனிடம் கூறுதல். பாடல் எண் 486. உண்மை கொண்ட சமுத்திரத்தின் உயிர் ஒளி போல் வந்தவனே, கண்ணும் எல்லை காணுராத கடல்வான சிந்தை எனும் மண்ணினில் ஓர் அதிசயமே, மனக்கவலை பொந்தினுள் உன் வெண்மை உளம் தீக்கு துயர் விலக்கி வெளிவந்திடென்றான். இதுவே அந்த 486வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உண்மை கொண்ட சமுத்திரத்தின் உயிரொளி போல் வந்தவனே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், தனது இளைய தம்பியாகிய இலக்குவன் கொண்ட சினத்தை ஆற்றுப்படுத்தும் வண்ணமாக ராமன் அவனிடம் பேசினான். அவ்வாறு பேசுகையில் உலகை சுற்றிலும் பெருநீர் பரப்பாக நின்று உண்மையான கடமை உணர்வுடன் மண்ணுலகை காவல் செய்து வரும் சமுத்திரம் என்னும் பெருங்கடலானது தன்னுள்ளே பல்லுயிர் தொகுப்பினை கொண்டிருப்பது மட்டுமன்றி தானும் அப்பல்லுயிர் தொகுப்பினை தன்னுள்ளே கொண்டிருக்கும் ஒரு பெரும் உயிராகவே திகழ்ந்து தான் எழுப்பும் உயிரின் ஒலியினை வீரிய அலைகளாக வெளியிட்டு தன் காவல் பணியை செய்து வருவதைப் போலவே என் அருமை தம்பியாகிய நீயும் உண்மை என்னும் உயிரின் ஒலியாகவே எம்மை காக்க இங்கே வந்துள்ளாய். கண்ணும் எல்லை காணுராத கடல்வான சிந்தை எனும், அத்துடன் கண்களால் எல்லைகளை கண்டறிய முடியாத பெருங்கடலை போன்றும் வானத்தை போன்றும் நல்லவற்றை சிந்திப்பதில் எல்லைகளே இல்லாது பறந்து விரிந்த உன் உள்ளத்தில் தோன்றும் நல்ல எண்ணத்தால் எல்லையற்ற பெரும் வானத்தையும் கடலையும் போன்ற பெரும் உள்ளத்தினை நீ கொண்டுள்ளாய் என்பதால் மண்ணினிலோர் அதிசயமே, மனக்கவலை பொந்தினுள் உன், நீ இந்த மண்ணிலே தோன்றியதொரு வியப்பினை தரும் அதிசய தன்மை கொண்டவனாகவே திகழ்கிறாய் என்று உன்னை கண்டு வியப்பினை கொள்கிறேன். அத்தகைய சிறப்புடைய அதிசயத்தன்மை கொண்டவனாகிய நீ உனது மனத்தினை வியாபித்திருக்கும் கவலை என்னும் பொந்தின் உள்ளே வெண்மை உளம் தீக்கு துயர் விலக்கி வெளிவந்திடென்றான். உனது தூய்மை மிக்க வெள்ளை உள்ளமானது சிக்கிக் கொண்டு துன்பத்தின் பிடியிலிருந்து வெளியேற முடியாமல் அல்லல் படுகையிலே அல்லல் என்னும் துன்பமானது உனது வெள்ளை உள்ளத்தை தீய்த்து கருக வைத்து உனக்கு மேலும் துன்பத்தினை ஏற்படுத்தும் இன்னல் மிகுந்த துன்பச் சூழலில் இருந்து விடுபடுவதற்காக உனது மனத்தின் உள்ளே திகழும் மனக்கவலை என்னும் பொந்தின் உள்ளே உனது எண்ணங்கள் யாவும் சிக்கிக் கொள்ளாமல் அந்த கவலை என்னும் பொந்தினை விட்டு நீ வெளியேறி இன்னல்களை வென்று இன்புறுவாய் என்றான். இதுவே இந்த 486வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 487வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.